உங்களுக்கு தைக்கிறப்ப நூல் அடிக்கடி வந்து லூப் அடிக்கிற ப்ராப்ளம் வருதா? கண்டிப்பா இதை நீங்க செக் பண்ணியே ஆகணும். பாபின் கேஸ்ல நம்ம கரெக்டா பாபின் வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிருக்கோமா, கரெக்டா ப்ராப்பரா தான் போட்டுருக்குமா அப்படின்றத செக் பண்ணணும். திஸ் இஸ் டே 7 ஆஃப் டெய்லரிங் பேசிக்ஸ். எப்படி ப்ராப்பரா வந்து பாபின் கேஸ்ல நம்ம வந்து பாபின் போடணும் அப்படின்றத பாக்கலாம். பாபின் கேஸ்ல பாபின் எப்படி போட்டா என்ன, நமக்கு ஒரே மாதிரி தானே வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நமக்கு கிளாக் வைஸ்ல இந்த பாபின் வந்து உள்ள ரொட்டேட் ஆகணும். அப்பதான் நீட்டா வந்து நமக்கு த்ரெட் வந்து லூஸ் விழுகாம நமக்கு வந்து ஸ்டிச் வந்து வரும். இப்போ நான் இந்த த்ரெட் வந்து போட போறேன். இது வந்து நம்ம இப்படி போட்டு இந்த இடத்துல நம்ம பாபின் கேஸ்ல வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்லிட் மாதிரி இருக்கும். இதுக்குள்ள இந்த நூலை விட்டு இப்ப இந்த இடத்துல ஒரு ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு வளையம் மாதிரி இருக்கும். அதுல இருந்து இப்படி விட்டு எடுக்கணும். போட்டதுக்கு அப்புறம் நீங்க இப்படி செக் பண்ணணும். சைடு நூலை இழுத்தீங்கன்னா பாபின் வந்து எந்த சைடு ரொட்டேட் ஆகுதுன்னு பாக்கணும். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. இது வந்து தப்பு. இந்த மாதிரி போடக்கூடாது. அப்ப எப்படி போடணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு பாபின் வந்து எடுத்துட்டு உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த மாதிரி வர மாதிரி பாத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல இப்படி வந்து த்ரெட் வந்து மேல வரணும். அந்த மாதிரி பாத்துட்டு அதை அப்படியே எடுத்து இந்த பாபின் கேஸ்ல போட்டுட்டு அப்படியே கொண்டு வந்து அந்த ஸ்லிட்ல கொண்டு வந்து நூலை வெளியில எடுத்து இப்படி லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு இழுத்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பாபின் கேஸ் வந்து ப்ராப்பரா சுத்தும். முதல் நம்ம போட்டதுக்கும் இப்ப போட்டதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஆன்டி கிளாக் வைஸ்ல பாபின் வந்து உள்ள ரொட்டேட் ஆகக்கூடாது. இந்த பாபின் வந்து உள்ள சுத்தணும். அப்பதான் நமக்கு ப்ராப்பரா த்ரெட் வந்து வெளியில வரும். கரெக்டா இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல நமக்கு பாபின் வந்து உள்ள ரொட்டேட் ஆகிற மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. பாபின் கேஸ் உள்ள போடுற மாதிரி ஒரு 3 to 4 inches வந்து த்ரெட் வெளியில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்ப இந்த பாபின் இப்படி கவுத்துனீங்கன்னா விழுகாம இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே உள்ள நம்ம மிஷின்ல போடுறதுக்கு முன்னாடி இப்படி லாக் பண்ணிட்டு தான் உள்ள போடணும். அப்பதான் இந்த உள்ள இருக்கிற பாபின் வந்து நம்ம எத்தனை தடவை இப்படி திருப்பினா கூட விழுகாது. இது லாக் ஆயிரும். சரியா? உள்ள போடும் போது நம்ம இதை இப்படி பிடிச்சிட்டு தான் உள்ள போடணும். உள்ள மாட்டினதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் தான் இதை விட்டுட்டு நம்ம வந்து கையை வந்து வெளியில எடுத்துடலாம் மிஷின்ல இருந்து. நீங்களும் இதே மாதிரி ப்ராப்பரா வந்து பாபின் கேஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க.